வணக்கம் நண்பன். நான் உங்க ஆர்ஜே தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு கேவலமான, ஒரு அசிங்கமான, ஒரு கொடூரமான நடந்த தாக்குதல பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தீங்கன்னா, அந்த தாக்குதல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம காஷ்மீர் தாக்குதல பத்தி தான் பேச போறோம். கரெக்ட்டா அந்த பகுதி பேர் வந்து பைசர்ன்னு சொல்ல வராங்க. அந்த பைசர்ன்னு சொல்றாங்க. இந்த பைசர்ன்ற பகுதி எங்க இருக்கு அப்டின்னா, பகல்காம் அப்டின்ற ஒரு சிட்டில அமைஞ்சிருக்கு. அது ஆக்சுவலி சிட்டின்லாம் கிடையாது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அந்த பகல்காம வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து நம்ம இந்தியாவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகல்காம் வந்து காஷ்மீர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் அந்த தாக்குதல் நடந்துச்சு. இந்த இடத்துக்கு ஏன் அந்த கரெக்ட்டா அவங்க வந்து எய்ம் பண்ணி இந்த தாக்குதல் நடத்துறாங்க? ஆக்சுவலி அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நிறைய டூரிஸ்டர்ஸ்லாம் வந்து போற இடம். அதனால தான் அவங்க எய்ம் பண்ணி அந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. கரெக்ட்டா என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து கரெக்ட்டா ஒரு மதியம் 3 மணில அந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்ட்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 4, 5 பேரு நம்ம இந்தியன் ஆர்மியோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு என்டர் ஆயிருக்காங்க. என்டர் ஆகி கரெக்ட்டா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்த உடனே அங்க இருக்கிற டூரிஸ்டர்ஸ பார்த்து கரெக்ட்டா ஆண்கள பார்த்து கேட்டிருக்காங்க. "நீ இந்துவா? உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்டு இந்துவா இருந்தா சுட்டுர்றாங்க. இதுதான் நடந்திருக்கு. இது இது ஆக்சுவலி எப்படி நமக்கு தெரிய வந்ததுன்னா, அங்க இருக்கிற கரெக்ட்டா ஒரு கர்நாடக டூரிஸ்டர்ஸ் வந்து 2 பேர் போயிருக்காங்க. கப்புள்ஸ் ஒரு பையன். அவங்க அவங்க இருந்த இடத்துல வந்து கரெக்ட்டா அவங்களோட ஹஸ்பண்ட கொன்னுட்டாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டு, நீ இந்துவான்னு சொன்னோனே கேட்டு கொன்னுட்டாங்க. அவங்களோட மனைவி தான் இந்த ஒரு ரிப்போர்ட்ட குடுத்துருக்காங்க. ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாம் உட்கார்ந்திருந்தோம். உட்கார்ந்த இந்த இடத்துல ஒரு 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 ஆள் வந்தாரு வித் அன் இந்தியன் ஆர்மி டிரெஸ். வந்து உங்களோட பேர் என்ன? நீ இந்துவான்னு கேட்டு உடனே சுட்டுட்டாங்க. அடுத்து வந்து நான் என்ன சொன்னேன்? என்னையும் சுட்டுருங்க. என் மனைவி என்னோட கணவர் இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்களாம். அவங்களோட மகன் இருந்தாருல அவங்களும் சொன்னாங்களாம். ஆனா அவங்களெல்லாம் சுடல. அவங்க அந்த ஆண மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதே போல நிறைய அங்க இருக்கிற இடத்துல ஆண்கள் எல்லார் பேரையும் கேட்டு சுட்டுட்டாங்க. இதோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க போயிட்டு உங்க மோடி கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி நடந்தது சொல்லுங்க. அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்களாம். இது வந்து அந்த தொழிலதிபரோட மனைவி கொடுத்த இன்டர்வியூல இவங்க சொல்லியிருக்காங்க. 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 28 பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. மீதி ஒரு 20 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸோட வந்து என்டர் ஆன உடனே அங்க இருக்கிற நார்மல் டூரிஸ்டர்ஸ்க்கு தெரியாது. வெதர் அவங்க வந்து ஒரு இந்தியன் ஆர்மியா, வேற யாராவது ஒரு இயக்கத்திலிருந்து இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸ போட்டு வராங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அங்க இருக்கிற ஒரு குதிரை ஓட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க சுட வரப்ப அந்த குதிரை ஓட்டி வந்து அவங்களோட ரைஃபிள புடிச்சுக்கிட்டாங்க. அந்த குதிரை ஓட்டியும் தாக்கிட்டு அவரையும் சுட்டு கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைக்கலாம், இதுக்கான என்ன எய்ம், அவங்களோட என்ன எய்ம், எதுக்காக இந்த சுட்டுருக்காங்க, அவங்களோட இயக்கம் பேர் என்ன, அவங்களோட இயக்கம் எங்கிருந்து வராங்க, அதோட தலைவர்லாம் யாருன்னு நீங்க நினைக்கலாம். அந்த இயக்கம் பேர் வந்து தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு இயக்கம். இது வந்து 2019ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ன்ற ஒரு இயக்கம் வந்து லஷ்கர் தொய்பா அப்படின்ற ஒரு பேன் பண்ணப்பட்ட ஒரு இயக்கத்தோட மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயக்கத்தோட தலைவர் பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஷேக் ஷஜத் புல் அப்படின்ற ஒருத்தவர். அவரோட தலைமையில தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த இயக்கமும் இயங்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இந்தியன் ஆர்மி அங்கெல்லாம் இறங்கிட்டாங்க. இறங்கி பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல நம்மளோட பிஎம் வந்து அங்க இல்ல. அவர் வந்து ஒரு டூருக்கு போயிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க கிளம்பி வர ஆரம்பிச்சாரு. வரும்போதே ட்வீட் போடுறாரு. இந்த விஷயம் நடந்ததுக்கான பின்னணி என்ன? அந்த பின்னணிக்கான கரெக்டான நியாயம் கிடைக்கும். கரெக்டான தண்டனை கிடைக்கும்னு அவரும் ட்வீட் போட்டிருக்காரு. நிறைய மாநிலங்களோட முதலமைச்சர்களும் ட்வீட் போட்டிருக்காங்க. இது ஒரு கேவலமான, அநியாயமான செயலுங்க. இது வந்து யார் தாக்குதல் பண்ணியிருந்தாலுமே, அவங்களோட எண்ணம் என்னன்னா, ஒரு தவறான எண்ணமா தான் இருக்கும். அவங்க நினைச்சுட்டு பண்றாங்க ஆக்சுவலி. இத வந்து நெறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, இங்க இந்தியாவுல இருக்கிற நெறைய பேர் நமக்குள்ள சண்டை போட்டு கிடக்குறாங்க. நான் வேற, நீ வேற அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவங்களோட எய்மே என்ன அப்படின்னா, நமக்குள்ள சண்டைய போட்டு நமக்குள்ள பிரிச்சு விடுறது தான் பிளானே. அவங்களுக்கு வந்து காஷ்மீர் தனியா வேணும். காஷ்மீருக்கு நீங்க வராதீங்க. இந்தியால இருந்து நிறைய பேர் காஷ்மீர் குடியேறாங்க. அது எங்களுக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்றது தான் அவங்களோட பிரச்சனையே. ஆக்சுவலி இந்தியால இருந்து காஷ்மீரை பிரிக்கக்கூடாது. இந்தியாவும் காஷ்மீரும் ஒண்ணு. இந்தியாவுல ஒரு இடம் தான் காஷ்மீர். இது வந்து இந்தியால இருக்கிறவங்க காஷ்மீருக்கு போலாம். காஷ்மீர்ல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு எங்க இருக்கிறவனா எந்த ஸ்டேட் வேணா போலாம். ஜம்மு காஷ்மீர்ல இருக்க எங்க வேணா போலாம். இது வந்து இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இது அவங்க தப்பா எடுத்து பண்ணும்போது அவங்க கண்டிப்பா ஒரு தீவிரவாத இயக்கமா தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வருங்க. ஏன்னா இப்போ காஷ்மீரோட ஒரு எக்கானமிக்கல் இம்பார்ட்டன்ஸே டூரிஸ்ட் தான்.
ஸோ கிட்டத்தட்ட நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு நார்மல் ஆயிட்டு வராங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து இந்தியன் ஆர்மி, இந்தியன் போலீஸ்குள்ள நிறைய நல்ல இடம் பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை வராங்க. அவங்களே சொல்றாங்க, நான் இப்பதான் எங்களால காலேஜ் போக முடியுது, நிம்மதியா வெளில போக முடியுது அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல் எங்க போய் முடியும்னா அவங்களால திருப்பி வெளில வர முடியாது. அங்க இருக்கிற காலேஜஸ்க்குலாம் போக முடியாது, ஷூட்டிங் எதுவும் போக முடியாது, டூரிஸ்ட் யாரும் போக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட எக்கானமி ரொம்ப பாதிக்கப்படும். இதெல்லாம் யோசிக்காம ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ரொம்ப ஒரு கேவலமான செயலுங்க இது. மக்கள் அப்பாவி மக்களை எதுக்குங்க கொல்லணும் சொல்லுங்க? அப்பாவி மக்கள் கொன்னு அதுல என்ன வரப்போகுது சொல்லுங்க?